ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேடாக ஹார்லிக்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். பெரியவங்களும் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம், குழந்தைங்களுக்கும் நம்ம போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் கொடுத்தா நம்ம 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணி குடிக்கலாம். இது எனர்ஜி ட்ரிங்க் தான். ஃபஸ்ட்டு கடலக்கொட்டை இருக்கா, இப்போ 1 கப்பு கோதுமை மாவுனா 1/4 கப்பு கடலக்கொட்டை, 1/2 கப் பாதாம் சேர்த்திக்கலாம். லைட்டாக ஃபஸ்ட்டு கடலக்கொட்டையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பாதாம் வறுத்துடணும். அடுத்ததாக கோதுமை மாவு நம்ம 1 கப் ஆட் பண்ணியிருக்கோமா, கோதுமை மாவு வறுக்கும் போது நம்ம சிமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். அதை ஒயிட் கலராக இருக்கிற கோதுமை மாவு ப்ரௌனிஸாக வர மாதிரி வறுக்கணும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு ஃபேன் இருக்கா, ஃபேனில் நம்ம நல்லா ஃபுல்லாக சூடாகவே இருக்கக்கூடாது, நல்லா ஆறிடணும். அது நெக்ஸ்ட்டு அந்த கடலக்கொட்டை இருக்கா, அது தோலோடு தானே இருக்குது, அந்த தோலை ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம பாதாம் அண்டு கடலக்கொட்டை 2யும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு அது லைட்டாக சூடாக இருக்கும்ல, அதுவும் நம்ம ஆற வச்சுட்டு இந்த கோதுமை இருக்குல்ல, அந்த கோதுமை கூட இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். அது குட்டி குட்டி கட்டியாக இருக்கும். அந்த கட்டியாக இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் போட்டு நல்லா இது மாதிரி கட்டியாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுவும் இந்த கோதுமை மாவு, கடலக்கொட்டை, பாதாம் இது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது, அதனால் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா உடச்சி விட்டுட்டு ஃபேனில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சு பின்னாடி பால் பவுடர் இருக்கா, பால் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் நம்ம 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோமா, அதனால் இது பால் பவுடர் 1/2 கப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஃபுல்லாக இது கூட மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்ச பின்னாடி கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக நல்லா ஆறின பின்னாடி ஒரு கண்டெய்னர் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது கெடாது, நம்ம தேவைப்படுறப்ப செஞ்சுக்கலாம். இது 1 மந்த்துக்கு தேவையான அளவு நம்ம செஞ்சுருக்கோம். திருப்பி தீர்ந்த பின்னாடி நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் இது மாதிரி பாதாம், முந்திரி, வால்நட் இதெல்லாம் போட்டு கூட செய்யலாம். இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது நம்ம ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி. இன்னும் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து கூட நாங்கள் செய்யலாம் அந்த ஹார்லிக்ஸ். இது நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான், ஈஸியாகவும் இருக்கும். 1 டம்ளர் பாலில் நம்ம 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வேணா சுகருக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கோதுமை முளைக்கட்டி அதை நல்லா வறுத்துட்டு அப்படி கூட நம்ம மிக்ஸி போட்டு